ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 10th புக்கில் ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபங்க்ஷன் டாபிக் தான் பார்த்துட்டு வரோம். அதில் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் 1.21 எக்ஸாம்பிளும் எக்ஸாம்பிள் 1.22 இந்த ரெண்டு சம்மன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் 1.21 வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது வந்து டேரெக்டாகவே நம்ம வந்து ஆன்சர் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பாருங்கள், இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் 3x - 2 g ஆஃப் எக்ஸ் 2x + k நமக்கு வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபங்க்ஷனுக்குமே வந்து அதாவது எஃப் காம்போசிஷன் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிஷன் எஃப் இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபைண்ட் த அட் த சேம் டைம் வந்து என்னன்னா அந்த வந்து நம்ம வேல்யூ அந்த கேவோட வேல்யூமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே வந்து பாருங்க 3x - 2 கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து கே கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? கிவன்ல கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x - 2 ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 2. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா எஃப் காம்போசிஷன் ஜியும் ஜி காம்போசிஷன் எஃப் இது ரெண்டுக்கும் நம்ம இது ரெண்டும் ஆனால் நம்ம ஈக்குவல் கிடையாதுன்னு ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரியா? அதாவது எக்ஸாம்பிள் 1.19 ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஆனால் என்னன்னா என்ன பண்ணுவோம், இதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், இதுக்கு வேல்யூ கிடைக்கும். நம்ம அது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி அதில் வந்து கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரியா? பாருங்க, தென் ஃபைண்ட் எஃப் காம்போசிஷன் சி ஆஃப் எக்ஸ். அப்போ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். இந்த ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2x + k போடுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், எஃப் ஆஃப் 2x + k கிடைக்கும். அப்போ வந்து எஃப் ஆஃப் 2x + kனா 3x - 2 இந்த ஃபார்முலாவில் போயிட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக 2x + kன்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ 3 ஆஃப் 2x + k - 2 இந்த 3 உள்ளே போச்சுன்னா 6x + 3k - 2. இப்போ வந்து இது எக்ஸ் இது கே, நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம எக்ஸ் வேரியபிள் கே வேரியபிள் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, அப்படியே தான் வரும். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர். காம்போசிஷன்சியோட வேல்யூ வந்து 6x + 3k - 2. நெக்ஸ்ட் வந்து சி காம்போசிஷன் எஃப் பாருங்க. ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம், 3x - 2. ஓகேவா? 3x - 2 இருந்துச்சு. அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ இது வந்து என்னன்னா இந்த ஃபார்முலாவில் போய் அப்ளை பண்ண போகிறோம். 2x + k 2x + kல போய் அப்ளை பண்ணுங்க. 2x + kல போய் இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ 2 ஆஃப் 3x - 2 + k. ஓகேவா? இப்போ இதை உள்ளே போய் மல்டிபிள் பண்ணுங்க. 2 × 3 6x 2 × 2 -4 + k. அப்போ இது வேல்யூ கிடைச்சா அப்போ வந்து பாருங்க, எஃப் காம்போசிஷன் சி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், சி காம்போசிஷன் எஃப் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ கிவன் தட்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் காம்போசிஷன் சி ஈக்குவல் டு ஜி காம்போசிஷன் எஃப். சரியா? இப்போ இதோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், இதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம இதில் வந்து கே வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த பாருங்க, இந்த எக்ஸ் ஃபுல்லாமே ஒரு சைடு கொண்டு போங்க. எக்ஸ் கேலாம் கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடு கொண்டு போங்க. இந்த எக்ஸ் இந்த ப்ளஸ் எக்ஸ் இந்த சைடு போச்சுன்னா -6x, இங்கிட்டு ப்ளஸ் கேவா இருக்குது இந்த சைடு போச்சுன்னா -k ஆயிரும். இங்கிட்டு -2 இருக்குது, இங்கே ஈக்குவலுக்கு இந்த சைடு போச்சுன்னா +2 ஆயிரும். ஓகேவா? இது +6x -6 கேன்சல் ஆயிரும். இப்போ 3k - k எல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 2k கிடைக்கும். இது -4ஐயும் +2ஐயும் ஆட் பண்ணோம்னா -2 கிடைக்கும். இப்போ k இந்த சைடு வச்சுட்டு இந்த 2 இந்த ஈக்குவலுக்கு இந்த சைடு போச்சுன்னா டிவைடில் வரும். 2 அடிச்சு கொடுத்தோம்னா -1, k = -1. ஓகேவா? இந்த சம்மில் எதுவும் டவுட் இருக்கா? நம்ம வந்து கே வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து எஃப் காம்போசிஷன் சி வேல்யூ சி காம்போசிஷன் எஃப் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி அதில் வந்து நம்ம கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதில் வந்து டவுட் இருந்தால் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் 1.22. சரியா? 1.22 வேல்யூ. இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதுலேயும் கே வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதில் வந்து கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இன்னொரு எஃப் ஃபங்க்ஷனை போட்டோம் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து கிடைக்கிற வேல்யூ வந்து இந்த 5க்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த மாதிரி கிடைக்கிற வேல்யூ வச்சு 5க்கு ஈக்குவல் பண்ணி நம்ம கே வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரியா? ஃபைண்ட் கே, இதான் கொஸ்டின். நம்ம கே வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே திருப்பி எஃப் ஃபங்க்ஷனை வந்து சப்ஸ்டிட் பண்ணி நம்ம வந்து இந்த 5 வேல்யூக்கு ஈக்குவல் பண்ணி கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பாருங்க சொல்யூஷன். இப்போ நமக்கு கிவனில் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் காம்போசிஷன் எஃப் ஆஃப் எல்லாமே கிவனில் உள்ளதை எடுத்து எழுதுவோம்ல அதே மாதிரி எழுதிருங்க. எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு 2k - 1. ஓகேவா? இப்போ எஃப் காம்போசிஷன் எஃப் ஆஃப் கே ஃபர்ஸ்ட் இதை வந்து எப்படி எழுதிக்கலாம், எஃப் ஆஃப் கே. இப்போ வந்து இந்த எஃப் கேக்கு வந்து என்னது 2k - 1 அதான் சொன்ன ஒரு ஃபங்க்ஷன் பிளே இன்னொரு ஃபங்க்ஷனை சப்ஸ்டிட் பண்ணுறது. இப்போ இந்த இன்னொரு ஸ்டெப் கூட எழுதிக்கலாம். இப்போ எஃப்க்கு பதிலாக இந்த எஃப் ஆஃப் கேயோட வேல்யூ என்னது 2k - 1. சரியா?
திருப்பி இந்த எஃப் ஆஃப் 2k மைனஸ் ஒன்றுக்குள்ளே திருப்பி அந்த ஃபங்க்ஷனை போடுங்க. இங்கே வந்து என்னென்னா இந்த கேக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2k மைனஸ் 1 மைனஸ் 1. இப்போ இந்த 2 மல்டிபிள் பண்ணுங்கள். 2 × 2 4k மைனஸ் இதை டிவைட் பண்ணால் -2 இந்த -1 அப்படியே இருக்கும். இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணோம்னா -3. ஓகேவா? அப்போ எஃப் காம்போசிஷன் ஆஃப் எஃப் ஆஃப் கே வந்து 4k - 3ன்னு கிடச்சிருச்சு. பட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் காம்போசிஷன் ஆஃப் எஃப் ஆஃப் கே = 5க்கு ஈக்குவல் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை நம்ம வந்து இந்த சுருக்கி கொண்டு வந்திருக்கோம், ஷார்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். 4k - 3ன்னு ஈக்குவல் டு 5. இப்போ இந்த -3 இந்த சைடு போயிடுச்சுன்னா +3 ஆயிடும். இப்போ வந்து ரெண்டு ஆட் பண்ணோம்னா 8. இப்போ வந்து மல்டிபிள் இருக்குது, இந்த சைடு போனால் டிவைட் ஆகும். இப்போ k = 8/4 டிவைட் பண்ணோம்னா 2. இப்போ கேயோட வேல்யூ 2ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. வெரி சிம்பிள் தான். நம்ம வந்து கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.